ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக மில்லி ஆல்கார் அண்ட் ஜேசன் மோமா சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற சூப்பர் கேர்ள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்து மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசனே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படம் தான். அந்த படம் தான் டிசி யூனிவர்ஸுக்கு ஒரு ரீபூட்டாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். நம்ம ஜேம்ஸ் கேன் தான் அதை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தையும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய மூவிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூத்தி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. ஸோ அவளோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே கிரெம் அப்படின்றவன் கொலை பண்ணியிருப்பான். ஸோ அதனாலேயே அந்த வலி வந்து அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது அந்த கிரெம்மை பழி வாங்கணும்னு சொல்லி அவள் துடிச்சிட்டு இருப்பா. ஸோ அவள் போகிற வழியிலேயே நம்ம காரா இருக்கால சூப்பர் கேர்ள், ஸோ அவளுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கான ரீசன் வந்து கிரிப்டோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிரெம்மை தேடி வேற பிளானட்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் ஆக்ட் பண்ண எல்லாரோட ஆக்டிங்னு தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம மில்லி ஆல்காக்கோட ஆக்டிங் தான். அவங்க ஸ்க்ரீனில் வர எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஃபன்னாக அண்ட் எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம லோபோ கேரக்டரில் வர ஜேசன் மோமோ தான். ஸோ அவர் வர இடங்கள் எல்லாத்துலேயுமே மெயின் லீட் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணதை விட இவர் தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்னே சொல்லலாம். வர்ற சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இம்பேக்டை நம்ம ஜேசன் மோமோ லோபோ கேரக்டரில் நல்லாவே கொடுத்துருக்காரு. அண்ட் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. எப்போலாம் போரிங்காக அந்த படம் போகுது அப்படின்னு தோணும் போதெல்லாம் ஒரு ஆக்ஷன் சீனை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் தான். அதாவது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தையே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டரையுமே ரொம்பவே வீக்காகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவர் எப்படி இருந்தாலும் இவங்க தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே இந்த படம் செல்ஃப் எடுக்கலன்னே சொல்லலாம். அண்ட் சில இடங்களில் நம்ம சூப்பர்மேனுமே வந்து கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் அது இன்னமும் பெட்டராக காமிச்சிருக்கலாம். அவர் ஏதோ சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல டிசி மூவி தான். பட் சூப்பர்மேன் படம் அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். மில்லி ஆல்காக்கோட ஆக்டிங்கை தான் மெயினாக சொல்லுவேன். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிசி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டர்ஸில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, ஸோ உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.